ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தன்னாட்சிக்கான திறவுகோல். அருமையான ஒரு கருத்து, அருமையான ஒரு செய்தி உள்ள நூல். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு, தமிழ்நாட்டுக்கு திராவிடம் எதற்கு, இதையும் நம்ம சேர்த்து கேட்கும். ஏன்னா திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு தீது அப்படின்றது பல விடயங்களிலும் பல நிகழ்விலும் இங்கு நிரூபித்து காட்டி இருக்கிறது. ஆளுநருக்கு எதிரான உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால ஆளுநரை பதவி விலக வேண்டும் என்று நம்ம அழுத்தம் கொடுக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் அத்தனை பேரும் நீதிபதிகளும் உத்தமர்கள் அல்ல. இப்போ சமீபத்தில் கூட நாம் கேள்விப்பட்ட செய்தி, டெல்லி உயர் நீதிமன்றமோ நீதிபதி ஒருத்தர் வீட்டில் தீப்பற்றி எரியும்போது பல கோடி பணங்கள் வீட்டில் இருந்தது. அதாவது நீதிபதிகள் கூறும் அத்தனை விடயங்களும் ஒரு மனிதனுக்கு எதிராக இருக்கும் என்பது நான் நம்பவில்லை. நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதே ஆளுநருக்கு எதிராக இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது என்று. இதே உச்ச நீதிமன்றம் தான் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் இந்த அரசுக்கு எதிராக ஒரு வேறொரு மாநிலங்களில் உள்ள IPS அதிகாரியை நியமித்து இந்த மேல்முறையீடுக்கு எதிரான ஒரு செயலை செய்தது. அது ஒரு மிகப்பெரிய அவமானம் தான். அதுவும் உச்சமன்றம் தான் சொல்லுது. இதே உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லி இருக்குது. முல்லை பெரியாருக்கு தீர்ப்பு, இதே காவேரிக்கான தீர்ப்புகளை பல தீர்ப்புகளை கூறியிருக்கிறது. அதில் பல கண்டனங்களையும் தெரிவித்து இருக்கிறது. அதனால் ஆளுநர் இப்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார். ஆளுநர் ஆளுங்கட்சியோட மசோதாக்களை நிறைவேற்றவில்லை அப்படின்றது தான் இங்க சாராம்சம். துணைவேந்தர்களுக்கு அந்த துணைவேந்தர்கள் பதவிக்கு அவர்கள் தடையாக இருக்கிறார், அவர் கையெழுத்திடவில்லை. நீட் தேர்விற்கு எதிரான விஷயத்தில் ஆளுநர் கையெழுத்திடவில்லை என்பதுதான் இங்க கருத்து. ஆனால் நீட்டை கொண்டு வந்தது யாரு, அதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? அதே மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த சட்டசபை அதிகாரம் கொண்டு தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை விளைவித்தது கூறுங்கள். தமிழ் மாநிலம் இன்று கொள்ளையடிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. இங்கு பல விதத்திலும் சாராயம், போதை, கொலை, கொள்ளை எல்லாம் நடக்கிறது. ஆனா இதை யாரும் நாம் சுட்டிக்காட்டி எதுவும் பேசவே இல்லையே. ஏன்? ஆளுநர் ஒரு சட்ட பாம்பு. ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவரை முன்னெடுத்து இந்த ஒரு நாடகம் நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது நேரம் விரயம், காலத்தை ஏமாற்றும் செயல். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்பது இங்கு தேவையில்லை என்பது நம்மளுடைய கருத்து தான். இந்த ஆளுநரை நியமித்தது, இந்த அதிகாரத்தை கொண்டு வந்தது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசு தான். இந்த காங்கிரஸ் அரசு தான் இந்த ஆளுநரை வைத்து பல ஆட்சிகளை கவிழ்த்தது. அதோட தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா அதை செய்யவில்லை. ஆனால் ஆளுநரை வைத்து அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு. இதுக்கு மூல காரணம் எல்லாமே காங்கிரஸ் தான். இன்னைக்கு காங்கிரஸ் போட்ட விதை தான் இன்னைக்கு BJP அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆளுநரை நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டு அந்த 110 விதியின் கீழ் அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் அதை செய்யவில்லை? எடப்பாடியார் ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த தைரியம் உங்களுக்கு இல்லையே, அந்த திராணம் உங்களுக்கு இல்லையே. ஏனென்றால் உங்கள் மீது சுற்றி ஊழல் வழக்குகளும் பலவேறு வழக்குகளும் இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல முடியவில்லை. இதேதான் ஆளுநர் 1994 புரட்சி தாய் ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநர் தேவையில்லை, இருக்கிற பல்கலைக்கழகத்தெல்லாம் முதல்வரே வேந்தராக இருப்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அப்போது பின்வாசலாக எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எழுந்து வெளியெடுப்பு செய்தார்கள். அப்போது ஒரு நாடகம், இப்போது ஒரு நாடகமா? இதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வாய் மூடி மௌனியாக தான் இருக்கிறோம்.
ஏன் இதே ஆளுநராக பொறுப்பேற்கும் போது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆளுநர்களிடம் மனு கொடுத்தார்களே, அப்போ ஆளுநருக்கு எல்லா அதிகாரம் உண்டா? இப்போ இருக்கும் ஆளுநர்களே தேநீர் விருந்துக்கு தமிழ்நாடு அரசு செல்லாது, ஆனா திமுக பங்கு கொள்ளும் என்று என்ன பசபசு வார்த்தை, பாசங்க இதெல்லாம் கேட்டுக்கூடிய நம்ம என்ன மதி கெட்டவர்களா? என்ன இது? நாம் எந்த இடத்துக்கு செல்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஐயா எழுதின புத்தகத்தில் இத மாதிரி சட்டத்துக்கு மீறிய செயல்கள் ஆளுநர்கள் செய்கிறார்கள், அது ஒன்றிய அரசு துணையோடு செய்கிறார்கள், இந்த தேசிய இனங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள் எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல சுற்றுலா சென்றவர்களை கொண்டும் போது நீ ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு. ஆனால் இங்கே வயிற்று பிழைப்புக்காக கடலில் மீன் பிடிக்க சென்ற நம்முடைய மீனவர்கள் கொண்ட சிங்கள அரசு மீது எந்தவித அழுத்தமும் கிடையாது. அதை கேட்க வேண்டிய பொறுப்பும் திராணியும் இந்த தமிழக அரசுக்கு கிடையாது, இந்த திராவிட அரசுக்கு கிடையாது என்பதுதான் என் கருத்து. மேலும் இங்கே நடக்கும் எந்த ஒரு செயலியும் மடை மாற்றுவதற்கும் திசை திருப்பதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு வடிவங்களையும் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே இருப்பது, நமக்குள் திணிக்கப்பட்டது திராவிட சிந்தனை. இந்த திராவிட சிந்தனையும் திராவிட கொள்கையும் நாம் உடைத்து எரிந்து ஒழிக்காவிட்டால் நாம் தமிழ்நாடு தனி நாடு இல்ல தன்னுரிமை நாடு கிடைக்காது. சரி, தன்னாட்சி வந்த பிறகு இந்த சட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி ஒரு தன்னாட்சி மாநிலத்துக்கு கிடைத்த பிறகு என்ன செய்வீர்கள்? காவிரியிலிருந்து தண்ணி வாங்கிடுவீங்களா? இல்ல முல்லை பெரியாறிலிருந்து உங்கள் உரிமையை மீட்டெடுத்திருப்பீங்களா? இல்ல பாலாறிலிருந்து கட்டப்பட்ட 222 தொழிற்படைகளையும் நீங்கள் உடைத்து எடுத்து மீண்டும் பாலாறில் தண்ணி எடுத்து வந்துடுவீங்களா? எதுவும் நடக்காது. திராவிட மாடல், திராவிடம் என்ற அரசு இங்கு இருக்கும் வரை எந்த ஒரு விடயம் நடக்க போவதற்கு இல்லை. ஐயா ஒரு சில விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறார். அந்த கருத்தியல் படி தனி நாடு என்பதே இதற்கான தீர்வு. அதை நோக்கியே நாம் பயணப்பட வேண்டும் என்பது என் காமியான கருத்து. தனி நாடு ஐயா இந்த காவிரி விஷயத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க. சிந்து நதி ஒப்பந்தத்தை சுட்டி காட்டி ஒரு விஷயம் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க தனி நாடா போன பிறகுதான் சர்வதேச அந்த ட்ரிபுனல் மூலியமா அவங்களோட நதிநீர் பங்கீடு பிரச்சனை முடிஞ்சுது. அத மாதிரி நம்மளும் தனிநாடானாதான் காவிரியோட பிரச்சனை முடியும். அப்புறம் நம்மளோட நலங்களும் நம்மளோட விவசாயிகளும் காப்பாற்றப்படுவார்கள். இங்கே விவசாயிக்கு நண்பன் என்று சொல்லிக்கொண்டு ஈத்தேனுக்கும் மீத்தேனுக்கும் கையெழுத்திட்டு விட்டு பிறகு நான் விவசாய நண்பன் மட்டும் கூறி நம்மளை ஏமாற்றும் ஆட்சி தான் நடக்கிறது. அதால் நம் உரிமையை நாம் மீட்டெடுப்பதற்கு தனி நாடு தமிழ்நாடு என்றே ஒன்றே தீர்வு என்று வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.